வில் விஜயனான அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் கிடைத்த ஊர் எது தெரியுமா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவிஜயமங்கை என்ற ஊரில் அமைந்துள்ளது விஜயநாதேஸ்வரர் திருக்கோவில். தேவார பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் காவிரியின் வடகரை தலங்களில் 47வது தலமாகும். இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தின் மூலவராக விஜயநாதேஸ்வரரும் அம்பாளாக மங்களாம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர். அர்ஜுனன் வழிபட்ட தலம் என்பதால் இந்த ஆலயம் விஜயநாதேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அர்ஜுனனுக்கு விஜயன் என்ற பெயரும் உண்டு. மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பாக அர்ஜுனனை சந்தித்த வேதவியாசர் சிவனை நினைத்து தவம் இருந்து பாசுபத அஸ்திரம் பெற்றால் கௌரவர்களை எளிதாக வெல்லலாம் என்று கூறினார். இதனால் அர்ஜுனன் வனத்திற்கு சென்று சிவனை நினைத்து தவம் இருந்தான். அவனை தவனத்தை கலைப்பதற்காக முகாசுரன் என்ற அரக்கனை துரியோதனன் அனுப்பினான். பன்றி வடிவில் வந்த அசுரன் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க முயற்சித்தான். இதனால் கோபம் கொண்ட அர்ஜுனன் அந்த பன்றியை தன்னுடைய அம்பால் வீழ்த்தினான். அதே நேரம் இன்னொரு அம்பும் அந்த பன்றியை துளைத்திருந்தது. அர்ஜுனனை நோக்கி வந்த வேடன் ஒருவன் நான் தான் அந்த பன்றியை வீழ்த்தியதாக கூறினான். அதில் வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே கடும் கோபம் ஏற்பட்டது. கோபத்தின் வடிவாக அந்த அம்பை கொண்டு வேடனை அர்ஜுனன் தாக்கினான். அப்போது வேடனாக வந்த சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரத்தை வழங்கினார். அப்போது ஈசனின் அருகில் நின்ற அம்பாள், ஐயனே, ஆயுதங்களில் உயர்ந்த பாசுபத அஸ்திரத்தை பெறுவதற்கு அர்ஜுனன் தகுதி பெற்றவனா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு சிவன், அர்ஜுனன் மத்திய ரேகை பெற்றவன், அதாவது அதிர்ஷ்ட ரேகை பெற்றவன் என்று பொருள். போது அர்ஜுனனும் அம்பாளின் முன்பாக பணிவாக குனிந்து தன்னுடைய கையில் ஓடும் அந்த அதிர்ஷ்ட ரேகையை காண்பித்தான். பின்னர் சிவபெருமானையும் அம்பாளையும் அங்கேயே எழுந்தருளும்படி பணிந்தான். ஈசனும் ஒப்புக்கொண்டார். அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த ஈசன் விஜயநாதேஸ்வரர் என்றும் இந்த திருத்தலம் திருவிஜய மங்கை என்றும் பெயர் பெற்றது. இந்த கோவில் நாங்க சிவராத்திரி அன்னைக்கு போனோங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கோவிலுக்கு போனது ரொம்ப அமைதியாவும் மனசுக்கு நிம்மதியாவும் இருந்தது. சிவனோட தரிசனம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சுங்க. உங்களுக்கும் இந்த தரிசனம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயும் வேணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா நாங்க அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். நன்றி.